ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போடலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆசிஃப் அலி அனஸ்வரா ராஜன் நடிப்பில் ஜேக்கப் டைரக்ட் பண்ணியிருக்கிற ரேகா சித்திரம் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஆசிஃப் அலிக்கு வந்து கிஸ்கிந்தா கண்டதுக்கப்புறம் இன்னொரு ஹிட்டு. இது வந்து இப்போ சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் அலி வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பட ஆரம்பத்திலேயே சித்திக்கு வந்து 40 வருஷம் நான் ஒருத்தவங்களை புதைச்சோம் கொலை பண்ணி ஒரு இடத்த காமிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு தற்கொலை பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஸ்கெலட்டன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இது சம்மந்தமான ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கார் சொசைட்டியில். அவர் டைரெக்டாக போய் கைது பண்ண முடியாது. ஸோ ஆசிஃப் அலி 40 வருஷ காலகட்டத்தில் பின்னோக்கி போகிறாரு. ஸோ அந்த பேரில் உள்ளவங்க யார் யார் அப்போது மிஸ்ஸிங் ஆனாங்க, குறிப்பாக 1985 அதை வச்சு அவர் வந்து ஒரு பஸ்ஸில் மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் கடைசியில் கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி நல்ல ஒரு நடிப்பு, இசை, ஒளிப்பதிவு, அந்த மலையாளத்துக்கே ஒரு எல்லா ஒரு இதையும் சேர்த்து கொஞ்சம் கலவையாக கொடுத்துருக்காங்க. ஆசிஃப் அலி ஒரு நல்ல படமாக செலக்ட் பண்ணுறாரு, அருமையாக நடிக்கிறாரு. தலைவான் மாதிரி இதுலேயே அவருக்கு வந்து ஒரு போலீஸ் ரோல் தான். மெடுக்காக வராரு, தேவைப்படுற இடத்துல மட்டும் உணர்ச்சியை காமிக்கிறாரு. கண்கள் வந்து நிறையா பேசுது. இது இன்னும் ரொம்ப குறிப்பிடத்தக்க நம்மளை கவனிக்க வச்சவங்க வந்து அந்த மெயினாக ரேகாவாக வர அனஸ்வரா ராஜன் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பாவியான ஃபேஸு, அவங்களோட துடுக்குத்தனம், அந்த 85 பார்க்கும்பொழுது அப்படியே அந்த காலத்தில் ரேவதி, ராதா இவங்களை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. மம்முட்டியோட படம் வந்து பரதன் டைரக்ட் பண்ண காதோடு காதோரம். இந்த படத்தை மையமாக வச்சு அது அழகாக ஏஐயில் வந்து இணைச்ச அந்த விஷயம்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பரதன், மம்முட்டி, கமலில் அந்த காலத்து ஆட்களை இவங்க சூப்பராக அதே மாதிரி நடிக்க வச்சுது. ஜெகதீஷ் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் கரெக்டான விஷயத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் இந்திரன்ஸோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு குடிகாரனா கொஞ்ச நேரம் வந்தால் கூட அவர் படத்துக்கான ட்ரெயினிங் பாயிண்ட்டாக இருக்காரு. படத்தில் விஜயன் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஓவராலாக முதல்லையே வந்து ஒரு கொலை 40 வருஷம் நடந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒரு பேரையும் சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு வந்து சுவாரஸ்யம் குறைஞ்சிருது. பட் ஆனாலும் வெறும் எலும்பு கூட வச்சு அந்த செத்தவங்க யார் அப்படின்றத ஆசிஃப் அலி கண்டுபிடிக்கிறதுக்காக பிரயாணப்படும் பொழுது நம்மளும் கூடயே சேர்ந்து ஒரு 40 வருஷம் பின்னாடி போகிறோம். படத்தோட செட்டு, சர்ச்சு, இதில் முக்கியமாக ஒரு லேடி ரோல் பண்ணியிருக்காங்க புஷ்பமா. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்பாய்லர் ஆகிடும். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்தில் கொலையில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசிஃப் அலி தேடி போகும்போது அவங்களும் சாகிறது படத்துக்கு வந்து விறுவிறுப்பை கொடுத்துருக்கு. கொல்லப்பட்ட பெண்ணை பற்றி நம்ம யோசிக்கும்போது நம்மளறியாமல் ஒரு இறக்கமும் பாவமும் அந்த கேரக்டர் மேலே வர்றது வந்து இயக்குனருக்கு வந்து ப்ளஸ்ஸு. அதேமாதிரி அவங்க கூட வர சிஸ்டர் அவங்கள பற்றி தப்பாக நினச்சிருந்தது. இதுக்கான விடை படத்தோட கிளைமேக்ஸில் கிடைக்கிறது. எல்லாமே நேர்த்தியாக படத்தை எடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. முதலே நம்ம ஒருத்தவங்க செத்துடுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இது இவர் தான் பண்ணியிருப்பான்னு ஒருத்தர் சொல்லிட்டு தான் செத்து போயிருக்காரு. அதனால நம்ம வந்து புதுசாக யார் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியல. யார் கொல்லப்பட்டதுன்ற அந்த ஜேர்னி சுவாரஸ்யமாக இருந்தால் கூட நமக்கு விடை தெரிஞ்சதுனால ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது மேலும் சுவாரஸ்யம் குறைஞ்சிடுது. அதுமாதிரி அநியாயத்துக்கு எவ்வளோ ஸ்லோவாக எடுத்துருக்க வேணாம். இதே மாதிரி கன்னடத்தில் காவலுதாரின்னு ஒரு படம் வந்தது. அது வந்து 40 வருஷம் முன்னாடி நடந்த கொலையை தேடி போய் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கவர் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி அவர் அதை கண்டுபிடிப்பார். கடைசியில் வந்து சீஃப் மினிஸ்டரில் போய் அது முடியும். அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பாக எடுத்திருந்தால் இது வேறு லெவலில் இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட்டு அனஸ்வரா ராஜன், ஆசிஃப் அலி இவங்க நடிப்பு, படத்தோட மியூசிக்கு, ஓவராலாக வந்து கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே ஒரு தடவை பார்க்குற மாதிரி வச்சுருக்கு. மொத்தத்தில் இது பெருசாக ஆகான்னு சில பேர் மலையாள படம்னாலே தூக்கி வச்சு புகழ்வாங்க. அந்த வரிசையில் இந்த படம் இல்லை. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் அந்த ரேஞ்சில் இருக்குது. சோனியில் வந்து நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். வாங்கலாம் பஞ்சலைன் ரேகா சித்திரம் சைலண்ட் கில்லர் 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.